Amen. Amen. Thank you. You may be seated. Hallelujah. Hallelujah. Glory to God. நமது கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் மறுபடியுமாக ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நல்ல நாள். இந்த நாளிலே நாம் கலிகூர்ந்து மகிழ்ந்திருக்க கடவோம். ஆமேன். லாஸ்ட் சண்டே மேலே வந்திருக்கிறோம். 25th டே. டுமாரோ நமக்கு இந்த வாரம் லாங் வீக்கெண்ட். 26 இஸ் எ மெமோரியல் டே. மெமோரியல் டேயில் நாம் வந்திருக்கிறோம். இன்றைக்கும் மெமோரியல் டே ரிலேட்டடாக ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்குடைய சர்மன் டைட்டில் A Legacy of Sacrifice and Faith. நம்முடைய லெகசி, நம்முடைய சாக்ரிஃபைஸ் அண்ட் ஃபெய்த், தியாகத்தையும் விசுவாசத்தையும் குறித்து இந்த நாளிலே ஒரு சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். Gospel according to John chapter 15 verse 13. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்கிறது, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. Greater love has no one than this, than to lay down one's life for his friends. ஆமென். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பு, அதிகமான அன்பு ஒன்றுமில்லை. தன் ஜீவனையே கொடுக்கிற அன்பு, அதுதான் கிரேட்டஸ்ட் லவ், அல்டிமேட் லவ். நான் ஏற்கனவே சொன்னது போல் நாளைக்கு நாம் மெமோரியல் டேயை அப்சர்வ் பண்ணுகிறோம். மெமோரியல் டே மீன்ஸ் எ டே டு திங்க், a day say thank you and remember to honor military men and women who died while serving. It is a day for visiting cemeteries, remembering heroes and placing flags on their graves. தேசத்திற்காக, ஜனங்களுக்காக மரித்த ஹீரோஸ்க்காக நாம் இந்த நாளிலே அவர்களை ஞாபகப்படுத்தி அவர்களை ரெஸ்பெக்ட் பண்ணும்படியாக, ஆனர் பண்ணும்படியாக இந்த நாள் மெமோரியல் டே கொடுக்கப்பட்டிருக்கிறது. லாங் வீக்கெண்ட். பலர் பல இடங்களில் விசிட் பண்ணலாம். இன்றைக்கு நம்முடைய சபையை சேர்ந்தவர்கள் பல இடங்களிலே காணப்படலாம், இருக்கலாம். நாளை தினத்தில் நமக்காக, நம்முடைய ஃப்ரீடத்திற்காக, நமக்கு விடுதலை உண்டாக்கும்படியாக நமக்காக மரித்த ஹீரோஸுக்காக அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும், ஆனர் பண்ண வேண்டும், ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக தம்முடைய ஜீவனையே முழுமையாக ஒப்பு கொடுத்து நமக்கு ஒரு விடுதலையை, மீட்பை, ரட்சிப்பை நமக்கு அவர் தந்திருக்கிறார். கிறிஸ்து மரித்தபடினாலே, சிலுவையிலே அவர் மரித்தபடினாலே நமக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாக்கப்பட்டது. The men and women who died while serving for the country, but Jesus Christ died for our soul, our sinful life. நம்முடைய பாவ வாழ்க்கைக்காக, நம்முடைய ஆத்மாவை மீட்கும் பொருளாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். மெமோரியல் டே மீன்ஸ் as we honor those who died for our freedom. And we also remember our Savior who died for our soul. இன்றைக்கு வேதத்திலிருந்து பல காரியங்களை இயேசு கிறிஸ்துனுடைய தியாகத்தை குறித்து, அவருடைய அன்பின் தியாகத்தை குறித்து பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். The power of sacrificial love. தியாக அன்பினுடைய வல்லமை. இயேசுனுடைய தியாகம், இயேசு கிறிஸ்துனுடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு ஒரு தியாகத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. மிகுந்த தியாகத்தை அவர் நமக்காக செலுத்தி இந்த உலகத்திலே ஜீவனை கொடுத்தார். நாம் வாசித்ததான யோவான் 15வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துடைய அன்பை குறித்து அவர் எழுதுகிறார். நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள் என்று சொல்கிறார். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவளிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது.
கடைசியாக 13வது வசனத்திலே அவர் அன்பை குறித்து அவர் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கும்போது, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிற, ஒருவேளை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கலாம், அல்லது ஏதாவது நீங்கள் காரியங்களை கொடுக்கும்போது ஒரு ரிவார்டு கொடுக்கலாம், ஒரு கிஃப்ட் ரிவார்டுகளை பெற்றுக்கொள்ளலாம். அதை பார்க்கிலும் தன்னுடைய சொந்த ஜீவனையே ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்காக கொடுப்பார் என்றால் அதைவிட அதிகமான அன்பு வேறு ஒன்றும் இல்லை. இந்த உலகத்திலே பார்க்கும்போது அநேக காரியங்களை ஸ்டோரிஸை நாம் பார்க்கும்போது நாம் அறிந்து கொள்ளுகிற காரியம், ஒருவன் தகப்பன் தன் பிள்ளைகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறதை நீங்கள் பார்த்திருக்கலாம். நண்பர்கள் தங்களுடைய நண்பர்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுப்பதை பார்த்திருக்கலாம். ரிலேஷன்ஸ் தங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக ரிலேஷனுக்காக தங்களுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிற பார்க்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் பார்க்கிலும் இயேசு கிறிஸ்துவின் அன்பு பெரிதாவாக காணப்படுகிறது. கிரேட்டர் லவ். இந்த அன்பை குறித்து வசனம் சொல்கிறது, தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒன்றுமில்லை. அன்பு நிமித்தமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அன்பு நிமித்தமாக தன்னுடைய ஜீவனை முழுமையாக இந்த உலகத்திலே ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு மிலிட்ரி பீப்புளை பார்க்கலாம், அநேக மரைன் பீப்புளை பார்க்கலாம், ஆர்மி பீப்புளை பார்க்கலாம், அநேக பீப்புளை பார்க்கிற வேளையில் அவர்கள் தங்களுடைய ஜீவனை தேசத்திற்காக முழுமையாக ஒப்பு கொடுக்கிறார்கள். அல்டிமேட் சாக்ரிஃபைஸ் டு த கண்ட்ரி. ஜீவனை கொடுக்கும்படியாக அவர்கள் முன் செல்கிறார்கள், முன்னாக நிற்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். திடீர்னு நம்முடைய வீட்டில் ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் வந்துட்டால் உடனடியாக இம்மீடியட்டாக 911 கால் பண்ணுகிறோம். 911 வேன் வரும், ட்ரக் வருகிறது. அங்கே ஃபயர் ஃபைட்டர் இம்மீடியட்டாக ஈவன் தோ இன் த மிடில் ஆஃப் த ஃபயர் அவர்கள் உள்ளே வந்து ஜனங்களை ரெஸ்கியூ பண்ணுகிறார்கள். யார் யார் இந்த ஃபயருக்குள்ளாக இருக்கிறார்களோ இம்மீடியட்டாக ரெஸ்கியூ பண்ணுகிறார்கள். யார் உள்ளே இருக்கிறார்கள், எந்த ஜனங்கள் உள்ளே இருக்கிறார்கள் என்பதை குறித்து அவர்கள் விசாரிப்பதும் இல்லை. அவர்கள் நின்று விசாரித்து உள்ளே வருவதில்லை. இம்மீடியட்டாக அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் உள்ளே வந்து ஜனங்களை அவர்கள் காப்பாற்றுகிறார்கள். அதுபோல தான் இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்காக தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். இந்த தேசத்தின் ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, அந்த தேசத்தின் ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, இந்த ஜாதி, இந்த கோத்திரம், இந்த ரிலிஜனை சேர்ந்தவர்கள் என்றல்ல, எல்லாருக்காகவும் அவர் தன்னுடைய ஜீவனை முழுமையாக ஒப்பு கொடுத்தார். ஜீவனை கொடுக்கும்படியாகவே இந்த உலகத்திலே வந்தார். எதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார்? யோவான் ஸ்நானகன் அவரை குறித்து சொல்கிறார். ஜான் த பேப்டிஸ்ட் சொல்லும்போது யோவான் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் அவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறார், Behold the Lamb of God who takes away the sin of the world. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று தீர்க்க தரிசனமாக யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஜனங்கள் ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலி செலுத்துவார்கள். அவருடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யும்படியாக அவருடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் இந்த ஆட்டுக்குட்டியின் மேலே சுமத்தி விட்டு பிரதான ஆசாரியனிடத்திலே அந்த ஆட்டுக்குட்டியை கொடுப்பார்கள். பிரதான ஆசாரியன் ஜனங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும்படியாக, மன்னிக்கப்படும்படியாக அந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்துவான். புதிய ஏற்பாட்டில் வரும்போது நமக்காக பிரதான ஆசாரியனாக இந்த இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். அவர் தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். அந்த பலிதான் ஆட்டுக்குட்டியானுடைய பலியின் மூலமாக நமக்கு ஒரு பெரிய மீட்பு இந்த நாட்களிலே உண்டாக்கப்பட்டதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய மரணமானது இன்றைக்கு நமக்கு ரட்சிப்பை, மீட்பை, சமாதானத்தை உண்டு பண்ணுகிறதாக இருக்கிறது. நாம் இதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கிறோம். நாம் இதற்கு டிசர்வான ஜனங்களாய் காணப்படவில்லை. இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது எழுதுகிறார், ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, நாம் பாவிகளாய் இருக்கையில்
நாம் தவறு செய்கிறவர்களாய் இருக்கிறையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். But God shows his own love for us in this: while we were still sinners, Christ died for us. நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்தார். That is amazing love, freely given, not earned. அவர் நமக்காக இலவசமாக கொடுத்ததான பெரிய மீட்பாக காணப்படுகிறது. நீங்கள் பாவிகள், மனம் திரும்ப வேண்டும், உங்கள் ஆத்துமா மனம் திரும்ப வேண்டும், உங்களுடைய வாழ்க்கை மனம் திரும்ப வேண்டும், அதற்கு பிறப்புதான் நான் மரிப்பேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. இம்மீடியட்டாக நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். 2000 வருஷங்களுக்கு முன்பாக அவர் மரித்தார் என்றால் இன்றைக்கு நம்முடைய பாவங்களுக்காகவும் அவருடைய இரத்தம் பரிந்து பேசுகிறதாய் இருக்கிறது. பாவ மன்னிப்பு அவருடைய இரத்தத்தின் மூலமாக நமக்கு உண்டாக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. தன் ஜீவனையே நமக்காக ஒப்பு கொடுத்தார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். நாம் தேவன் அதற்காக இந்த உலகத்திலே வந்தார் என்றார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி அவர் மூலமாக ரட்சிப்பை உண்டாக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கும்போது அதை பார்க்கலும் விசேஷமான ஒரு வசனம் இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார். This is how we know what love is. Jesus Christ laid down his life for us, and we should lay down our lives for our brothers and sisters. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் காணப்படுகிறோம். அவர் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தபடினாலே அவருடைய அன்பை விளங்க பண்ணினார். இயேசு கிறிஸ்துடைய அன்பு உன்னதமான அன்பு, அது பரிசுத்தமான அன்பு, அது தேவாதிமான அன்பாய் காணப்படுகிறது. அவர் நமக்காக ஆட்டுக்குட்டியாக கல்வாரி சிலுவையிலே நமக்காக பலியானார். அவருடைய மரணத்தின் மூலமாக நாம் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ரட்சிப்பை அவர் நமக்கு உண்டாக்கி இருக்கிறார். அவர் இந்த உலகத்திலே ஜீவனை கொடுக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். ஜீவனை கொடுத்து நம்மை மீட்கும் பொருளாக ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் நமக்காக பலியாக மரித்தார். பவுல் எழுதும்போது எபேசியருக்கு நிருபம் 2ஆவது அதிகாரம் 5வது வசனத்தில் கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக பலியாக காணிக்கையாக ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தபடியினாலே நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். And walk in love as Christ also has loved us and given himself for us, an offering and a sacrifice to God. அவர் பிதாவினிடத்திலே தம்மை ஒரு பலியாக பான பலியாக அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜீவனை கல்வாரி மரத்திலே அவர் ஒப்பு கொடுத்தார். மீட்பை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம். அவர் நமக்காக சுகந்த வாசனையான பலியாக காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே நமக்கு ஒரு விடுதலை உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல தேசங்களுக்கு விடுதலை உண்டாக்கப்படும்படியாக இன்றைக்கு சோல்ஜர்ஸ், மென் அண்ட் உமன், they are in the battle ground. நமக்காக தேசத்திற்காக அதன் எல்கைகளை காத்து கொண்டிருக்கிறார். அதை நாம் மெமோரியல் டேயாக செலிப்ரேட் பண்ணுகிறோம். அவர்களை ஆனர் பண்ணுகிறோம், சல்யூட் பண்ணுகிறோம், அவர்களை ஏற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கும் அநேக ஜனங்கள் இந்த வாசல்களிலே நின்று கொண்டு தேசத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். தட் இஸ் த மெமோரியல் டே. இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்பதை நாம் ஞாபகப்படுத்தும் போது, அதை நாம் ரெஸ்பெக்ட் பண்ணும்போது, ஆனர் பண்ணும்போது அவருடைய அன்பு நமக்குள்ளாக வருகிறதாய் காணப்படுகிறது. இந்த மெமோரியல் டேல இன்னொரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Remembering builds faith and gratitude. நாம் கிறிஸ்துனுடைய மரணத்தை தியானிக்கிற வேளையில் நமக்கு இந்த விசுவாசமும் நன்றி அறிதலும் நமக்குள்ளாக வருகிறதா இருக்கிறது. நமக்குள்ளாக ஆட்டோமேட்டிக்காக இந்த நன்றி வருகிறதா இருக்கிறது. மோசையானவன் ஜனங்களை அழைத்து சொல்லுகிற போது உபாகமங்களின் புஸ்தகத்தில்
நாம் 6வது அதிகாரத்திலே வாசித்ததான முதலாவது பகுதியிலே நாம் பார்க்கலாம். உபாகமம் 6வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. மோசே ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இப்பொழுது பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளாக வந்து விட்டீர்கள். செழிப்பான ஒரு தேசத்திலே வந்து விட்டீர்கள். வசதியான ஒரு இடத்திலே, வசதியான வீட்டிலே வந்திருக்கிறீர்கள். வந்த நீங்கள் do not remember the past. கடந்த நாட்களை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். கடந்த நாட்களே தேவன் செய்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை ஒருபோது நீங்கள் மறந்து விடக்கூடாது. உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறபடினாலே உன் வாழ்நாள் சுதந்திரிக்கும்படி வாழ்நாள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளுங்கள். கர்த்தரை முழு இருதயத்தோடு கூட நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 4வது வசனத்தில் வாசிக்கும்போது உபாகமம் 6:4 5வது வசனத்தில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் கூட அன்பு கூறுவாயாக. கர்த்தர் உங்களை வழி நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை இம்மட்டுமாக பாதுகாத்து கொண்டிருக்கிறார். 40 வருடமாக எகிப்தில் இருந்து இந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு அவர் உங்களை வழி நடத்தி வந்திருக்கிறார். இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் ஜனங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை குறித்து வசனம் சொல்கிறது, நீங்கள் கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களிலே நீங்கள் வாசம் பண்ணுகிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கட்டாத வீடுகள், கட்டப்படாத வீடுகளை கர்த்தர் உங்களுக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார். நாட்டப்படாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் வெட்டப்படாத துறவுகளையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனையான ஆசீர்வாதமான காரியம். நம்முடைய சொந்த வாழ்க்கையை நாம் நினைத்திருக்கிற வேளையிலே, கடந்த நாட்களை நாம் நினைக்கும் போது கர்த்தர் எவ்வளவு அற்புதமாக அதிசயமான காரியங்களை உங்களுக்கு செய்திருக்கிறார். நம்முடைய கடந்த நாட்களை நாம் நினைவு கூற வேண்டும். மெமோரியல் டே என்பது ஞாபகார்த்த நாள். நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துகிற ஒரு நாட்களாய் காணப்படுகிறது. உங்களை அடிமைத்தனத்திலிருந்து உங்களை மீட்டு ரட்சித்த அந்த இரட்சகரை ஒருபோதும் நீங்கள் மறந்து இராதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீ அடிமைப்பட்டிருந்த வீடாக எகிப்து தேசத்தில் உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எப்பொழுதும் நாம் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். நன்றியை மறவாதபடிக்கு நன்றியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கும் பிரைஸ் அண்ட் வர்ஷிப்பில் நாம் அவரை நன்றியை எப்பொழுதும் நன்றி செலுத்தி நன்றி மறவாதவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பாடினோம். கர்த்தரை துதித்தோம், கர்த்தரை ஆராதித்தோம். சங்கீதம் 103வது சங்கீதம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம். கர்த்தருடைய வசனம் சொல்லு 103வது சங்கீதத்தில் 2வது வசனத்தில், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Praise the Lord, my soul, and forget not all his benefits. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நாம் நன்றி செலுத்த துதிகளை ஸ்தோத்திரங்களை அவருக்குன்பாக ஏறெடுக்க தேவனுடைய பிரசன்னம் நமக்குள்ளாக வெகு லகுவாக அது வந்து சேரும். அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்வீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற நம்பிக்கையை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். அவர் உங்களோடு கூட பேசுவார். ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போனவர்களாய் காணப்படலாம், ஜெபிக்க தெரியாதவர்களாய் இருக்கலாம், அல்லது மிகுந்த வேதனையோடு கூட வலிகளோடு கூட படுக்கையாய் இருக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாம் துதிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். கடந்த வருடங்களிலே 10 years before 20 years before கர்த்தருடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து நாம் துதிக்க வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வீடுகளில் இருக்கிற ஆல்பத்தை நீங்கள் புரட்டி பார்க்கும்போது அது பர்த்டே ஆல்பமாக இருக்கலாம், வெட்டிங் ஆல்பமாக இருக்கலாம், அல்லது ஹவுஸ் டெடிகேஷன் ஆல்பமாய் காணப்படும். எந்த ஆல்பத்தையும் நீங்கள் ஒன்றொன்றாக புரட்டி பார்க்கும்போது எத்தனை ஆசீர்வாதமாக கர்த்தர் உங்களை உடுத்து வைக்கிறார்.
கடந்த வருடங்களுக்கு முன்பாக 10 வருடங்களுக்கு முன்பாக நான் இவ்விதமாக இருந்தேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என் பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். இந்த சாதாரணமான ஒரு ஆல்பத்தை பார்க்கிற வேளையில் கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு நாம் ஸ்தோத்திரங்களை, துதிகளை ஏறெடுக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் கர்த்தர் கொடுக்கிற இன்னொரு அருமையான ஆலோசனை யோசுவாவுடைய புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது, யோசுவா 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் இங்கே யோசுவாவை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதான ஒரு காரியம். 7வது வசனம் சொல்கிறது, நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர்கள் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள். இஸ்ரவேல் புத்திரர்கள் இப்பொழுது யோர்தானை கடந்து பலத்த அற்புதங்களினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து இங்கே புறப்பட்டு வந்தார்கள். இப்பொழுது லாஸ்ட் ஆப்ஸ்டக்கிள் இந்த யோர்தானை கடந்தவர்கள். யோர்தான் 2ஆக பிரிந்தது. ஆசாரியர்கள் முன்னதாக செல்கிறார்கள், ஆசாரியர்கள் முன்னதாக சென்று கொண்டிருக்கிறார்கள். யோர்தானது 2ஆக பிரிந்து செல்கிறது. யோர்தானை பிரிந்து அவர்கள் கடைசியாக இந்த கானான் தேசத்துக்குள்ளே, பாலும் தேனும் ஓடுகிற இந்த தேசத்துக்குள்ளே அவர்கள் பிரிந்தபோது கர்த்தர்களோடு கூட பேசுகிறார். நீங்கள் யோர்தானிலிருந்து, யோர்தான் நடுவிலிருந்து கோத்திரத்துக்கு ஒரு கற்களாக எடுத்து இந்த கற்களை ஆசாரியருடைய பாதபடியிலே நாட்டுங்கள். இந்த கற்கள் உங்களுக்கு எப்பொழுதும் ஒரு அடையாளமாக இருக்கணும். என்ன அடையாளம்? ஞாபகார்த்தமான ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும். These stones are to be a memorial to the people of Israel forever. என்றென்றைக்கும் ஞாபகம் போட்டுகிற ஒரு மெமோரியலாக, ஞாபகப்படுத்துகிற ஒரு கற்களாக காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். கடந்த நாட்களிலே, கடந்த வருடங்களிலே கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை எப்பொழுதும் நினைவுகூர்களாய் காணப்பட வேண்டும். எத்தனையோ ஆப்ஸ்டக்கிள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக இருந்தது. ஆனால் அவைகளெல்லாவற்றையும் கடந்து வர கர்த்தர் அவர்களை வழி நடத்தினார். காண்டா மிருகத்துக்கொத்த பலத்தை அவர்களுக்கு கட்டளையிட்டார். பகலிலே மேகஸ்தம்பத்தினாலே அவரை வழி நடத்தினார், இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலே அவர்களை வழி நடத்தினார். அவருடைய ஆடைகள், அவருடைய செருப்புகள் ஒன்றும் பழசாய் போய்விடவில்லை. அற்புதமாக, அதிசயமாக 40 வருடமாக கடந்து இந்த கானானுக்குள்ளாக அவர்கள் பிரவேசிக்கத்தக்கதாக அவர்களை வழி நடத்தி வந்தார். இன்றைக்கு இந்த மெமோரியல் டேயில் நாம் நினைவு கூற வேண்டிய காரியம், கர்த்தர் என்னுடைய சொந்த வாழ்க்கையில், என்னுடைய சொந்த குடும்பத்தில் அவர் எனக்கு செய்த நன்மைகளை நான் நினைத்து பார்த்து அதற்கு நான் நன்றி செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவருடைய நாட்களை, கடந்த நாட்களை எண்ணி பார்க்கும்போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு வல்லமையை, பலத்தை தருகிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ளாக செயல்படுகிறதா காணப்படும். கடந்த நாட்களை எண்ணி நாம் துதிக்கும் போது இந்த நாளிலே புதிய பலனை அவர் தருகிறவராயிருக்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும்போது இங்கே தாவீதை குறித்து நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் தாவீதை குறித்து பார்க்கலாம். தாவீது தன்னுடைய சகோதரர்களை சந்திக்கும்படியாக பெலிஸ்தீர்களோடு கூட யுத்தம் நடைபெறுகிற இடத்திற்கு செல்லுகிறான். அங்கே சவுல் ராஜாவாக காணப்படுகிறான். இந்த தாவீது இந்த பெலிஸ்தியன் ஆகிய கோலியாத் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு மிகுந்த கோபத்தோடு கூட பேசுகிறான், நான் இந்த கோலியாத்தை மேற்கொள்ளட்டும். அப்பொழுது சவுல் ராஜா சொல்லுகிறார், நீ சிறுவனாய் இருக்கிறார், உன்னால் இந்த பெரிய கோலியாத்தை மேற்கொள்ள முடியாது. தாவீது கோலியாத்தினிடத்தில் சவுலிடத்தில் சொல்லுகிற காரியம் 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் 35வது வசனத்தில் 34வது வசனத்தில் பார்க்கும்போது, ஒரு விசை ஒரு சிங்கம், ஒரு விசை ஒரு கரடியும் வந்தது, மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அவன் சிங்கத்தை கொன்று போட்டான், கரடியை கொன்று போட்டான். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியனாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. 37வது வசனத்தில்
என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. ஒரு வெற்றிக்கு முன்பதாக, ஒரு போராட்டத்திற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய காரியம், கடந்த நாட்களிலே கர்த்தர் செய்த அற்புதங்களை எண்ணி பார்க்க வேண்டும். தாவீது சொல்லுகிறான், ஒரு சிங்கத்தை மேற்கொண்டேன், ஒரு கரடியை மேற்கொண்டேன், என்னால் இந்த கோலியாத்தை மேற்கொள்ள முடியும். கர்த்தருடைய வல்லமை அவனுக்குள்ளாக இறங்கினது. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தருடைய பராக்கிரம் அவனோடு கூட இறங்கினது. நம் கடந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நாம் சொல்லி துதிக்கும் போது, கர்த்தர் இந்த நாட்களிலே அவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்கிறவராயிருக்கிறார். ஃபைனலி நமக்கு இந்த மெமோரியல் டே நமக்கு ஞாபகப்படுத்துகிற காரியம் என்னவென்றால், மெமோரியல் நாட்களிலே ஹோப் பியாண்ட் த டெத், மரணத்தை மேற்கொள்ளுகிறதான ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு தருகிறவராயிருக்கிறார். நாம் இந்த உலக வாழ்க்கையிலே சாதாரணமான ஒரு டெம்பரரி வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நித்தியமாக நாம் தேவனோடு கூட இருப்பேன் என்கிறதான ஒரு நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு தருகிறவராயிருக்கிறார். ஹோப் பியாண்ட் த கிரேவ், ஹோப் பியாண்ட் த டெத், மரணத்துக்கு முன்பாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 Thessalonians chapter 4 verses 13 and 14. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 13வது 14வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது இங்கே வசனம் சொல்லுகிறது, அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நாம் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனமில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமோ, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். அவருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்தி கொள்ளவில்லை. கர்த்தர் வருகிறவராயிருக்கிறார். இது நம்முடைய மறுமையை குறித்து, நம்முடைய இட்டர்னல் லைஃபை குறித்து கர்த்தர் இந்த வேளையில் நம்மோடு கூட இந்த நாளிலே சொல்லுகிறவராயிருக்கிறார். கர்த்தர் வருகிறவராயிருக்கிறார். அவர் நமக்கு ஏற்றுக்கொள்கிறவர்களாக நம்மை மறுபடியும் நமக்கு ஜீவனை தருகிறவராயிருக்கிறார். ஒருவேளை தற்காலிகமாக இந்த உலக வாழ்க்கை முடிந்து விட்டாலும் நாம் தேவனோடு கூட, இயேசுவோடு கூட, நாம் அவரோடு கூட என்றென்றைக்கும் அவரோடு கூட வாழ்கிறவர்களாய் காணப்படுகிறோம். கிறிஸ்து மரித்து 3வது நாளிலே உயிர்த்தெழுந்தது போல நாமும் மரித்த பிற்பாடு உயிரோடு வருகிறவர்களாய் காணப்படும். இட் இஸ் த ஹோப். இதுதான் நம்முடைய நம்பிக்கையாய் காணப்படுகிறது. கிறிஸ்தவர்களுக்கென்று ஒரு நம்பிக்கை உண்டு. நம்ம எல்லாரும் புதைக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுகிறோம். விதைக்கப்பட்டு மறுபடியுமாக எழும்பி தேவனோடு கூட நாம் இருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அதான் தேவன் கொடுக்கிறதான ஒரு நித்திய ஜீவனை அவர் நமக்கு தருகிறவராயிருக்கிறார். பவுல் இந்த கான்ஃபிடன்ஸை, இந்த நம்பிக்கையை நம்மோடு கூட செல்கிறார். நீங்கள் எல்லாரும் மரித்து போவதில்லை, உங்களுக்கென்று ஒரு வாழ்க்கை கொடுக்கப்படுகிறது. நித்தியமாக வாழ்கிறதான ஒரு வாழ்க்கை, இது இட்டர்னல் லைஃப், எவர்லாஸ்டிங் லைஃப் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவரோடு கூட நாம் என்றென்றைக்கும் வாழ்கிறவர்களாய் காணப்படுகிறோம். உலக பிரகாரமான மற்ற ஜனங்கள் நம்பிக்கையற்றவர்களாக இந்த உலகத்தை விட்டு கடந்து போகலாம், மரித்து போகலாம். ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நம்முடைய மரணத்திலே ஒரு நம்பிக்கை உண்டு. நம்முடைய மரண நாளிலே ஒரு நம்பிக்கை உண்டு. இன்றைக்கு மரித்தாலும் நாளை தினத்திலே தேவனோடு கூட இருப்பேன், இம்மீடியட்டாக தேவனோடு கூட நான் வாசம் பண்ணுவேன் என்ற நம்பிக்கையை தேவன் நமக்கு தருகிறவராயிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நாட்களின் கடைசி நாட்களிலே தன்னுடைய பாடுகள் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு தன்னுடைய இளைப்பாறுதலுக்கு, தன்னுடைய மரணத்துக்கு நேராக செல்லுகிறேன் என்பதை உணர்ந்தவராக அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், அருமையான வார்த்தை சொல்கிறார். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது 8வது வசனத்திலே வாசிக்கும்போது, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். I have fought the good fight. I have finished the race. I have kept the faith. A crown of righteousness is waiting for me. நல்ல போராட்டத்தை போராடினேன், எனக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது.
உலகத்தின் பாடுகள் கடந்து போகிறது, ஆனால் நமக்காக ஒரு பெரிய ரிவார்டு, ஒரு வெற்றியானது கொடுக்கப்படுகிறதாய் இருக்கிறது. அந்த வெற்றியானது ஒரு மகிமை நிறைந்த ஒரு வெற்றியாய் காணப்படுகிறது. உங்களுக்கு இந்த மகிமையானது இவ்வுலகத்தின் பாடுகளை பார்க்கலாம், அந்த மகிமை வெளியேறப்பட்டதாக காணப்படுகிறதாய் இருக்கிறது. ரோமர் 8வது அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கும் போது, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். Our present sufferings are not worth comparing with the glory that will be revealed in us. இக்காலத்தின் பாடுகள் கடந்து போனாலும் மகிமையான ஒரு வாழ்க்கை நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்க்கை, அந்த மகிமை நிறைந்த வாழ்க்கையை நோக்கி கிறிஸ்தவர்களாகிய நாம், விசுவாசிகளாகிய நாம் கடந்து செல்லும்போது கர்த்தர் புதிய ஒரு வாழ்க்கையை நமக்கு தருகிறவராயிருக்கிறார். I want to tell you a true illustration for you. ஒரு உண்மையான சம்பவத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். செகண்ட் வேர்ல்டு வாரில் டைமில் அமெரிக்காவை சேர்ந்த ஆர்மி சாப்ளின் நேம்டு எமில் காப்பான் என்பவர் கொரியாவில் தம்முடைய சோல்ஜர்ஸோடு கூட, அமெரிக்கன் சோல்ஜரோடு கூட காணப்பட்டார். திடீரென எனிமீஸ் அவர்களுக்கு விரோதமாக, இந்த சோல்ஜர்ஸுக்கு விரோதமாக வந்தபோது, ஃபயர் பண்ணின போது ஒரு குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸை இந்த சாப்ளின் எமில் அவர்களை காப்பாற்றி அவர்களை ஒரு இடத்திலே வைத்து கொஞ்ச நாள் பாதுகாத்தார். அவர்களுக்கு தேவையான உணவுகளை, ஃபுட் எல்லாவற்றையும் கொடுத்து பாதுகாத்தார். கடைசியாக அவர்கள் பிரிசனில் அவர்கள் காணப்பட்டார், சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் மனம் துவண்டு போன போது, இவர் சாப்ளினாக இருந்தபோது அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தார். அவர்களுக்கு ஒரு விசுவாசத்தின் வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நமக்கு ஒரு விடுதலை உண்டு, நீங்கள் மரித்தாலும் தேவனோடு கூட இருப்பீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த காப்பன் அந்த சிறையிலே மரித்து விட்டார். பிரிசனில் இருந்து அவர் மரித்து விட்டார். மற்றவர்களோ விடுவிக்கப்பட்டார். they were released. அந்த விடுவிக்கப்பட்ட சோல்ஜர்ஸ் இன்றைக்கும் அவரை ஞாபகப்படுத்துகிறார்கள். அவர் மூலமாக நாங்கள் மீட்கப்பட்டோம், இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறோம். ஆஃப்டர் லாங் டைம் அவருக்காக ஒரு பெரிய அவார்டு கொடுக்கப்படுகிறது. ஆஃப்டர் ஹிஸ் டெத் அவருக்கு பெரிய ஒரு மெடல், ரிவார்டு இந்த சாப்ளின் எமில் ஹோப்பனுக்கு கொடுக்கப்பட்டது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று நான் எண்ணுகிறேன். ஒருவேளை இந்த உலகத்தில் நீங்கள் பாடுகள், வேதனைகளை நீங்கள் அனுபவித்தாலும் பரலோகத்தில் நித்தியமாக மகிமை நிறைந்த தேவனோடு கூட, மகிமையோடு கூட நாம் காணப்படுவோம். இதற்கு கர்த்தர் நமக்கு சாட்சியை கொடுக்கிறவராயிருக்க, கர்த்தருடைய வசனம் நமக்கு சாட்சியாய் காணப்படுகிறதா இருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின 12வது அதிகாரத்தில் 1வது வசனம் சொல்ல, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்காக விசுவாசத்து நிமித்தமாக மரித்தவர்கள், அநேக மிஷனரிகள், அநேக பரிசுத்தவான்கள் இந்த உலகத்திலே வேத வசனங்களை விதைக்கும்படியாக, சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக தங்களுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த ஜீவனினாலே நாம் இன்றைக்கு ஜீவனை பெற்றிருக்கிறோம், விசுவாசத்தை பெற்றிருக்கிறோம், நாம் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். இதற்கு நாமே சாட்சிகளாய் காணப்படுகிறோம். இன்றைக்கும் இந்த மெமோரியல் டேல நாம் அதே வேளையிலே அருமையான மிலிட்டரி பீப்புளை ஞாபகப்படுத்தி அவர்களை ஆனர் பண்ணுகிற, சல்யூட் பண்ணுகிற வேளையில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஸ்தோத்திரங்களை, துதிகளை ஏறெடுக்க வேண்டும். அவர் இந்த உலகத்தில் வந்திராவிட்டால், அவர் சிலுவையிலே மரத்திலே அவர் தொங்கியிராவிட்டால், அவர் இரத்தம் சிந்தியிராவிட்டால் நமக்கு இந்த பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு இல்லை. அவர் மூலமாக நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக அவருக்கு துதிகளை, ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. Shall we stand and commit ourselves? எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தராகிய